தென்பாண்டி சீமையிலே நாம் பிறந்தேன், தெம்மாங்கு பாட்டு பாடி ஆட வந்தேன். தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டார், தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டார், யாருக்கும் ஆசை வரும் பார்வைப்பட்டா பார்வைப்பட்டா. தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டார், யாருக்கும் ஆசை வரும் பார்வைப்பட்டா. தெருவோரம் ஆட்டம் போடும் கூட்டத்துக்கும் பண்புண்டு, மரியாதை காட்ட வேணும் யாரும் அந்த கண் கொண்டு. தெருவோரம் ஆட்டம் போடும் கூட்டத்துக்கும் பண்புண்டு, மரியாதை காட்ட வேணும் யாரும் அந்த கண் கொண்டு. பால் போல உள்ளம் கொண்ட பிள்ளை, பால் போல உள்ளம் கொண்ட பிள்ளை, எங்களுக்கு கள்ளமில்லை ஒரு கபடமில்லை. சதிராட்டம் ஆடும் இந்த பெண்ணுக்கு, சங்கீதம் பாடும் வண்ண கண்ணுக்கு. சதிராட்டம் ஆடும் இந்த பெண்ணுக்கு, சங்கீதம் பாடும் வண்ண கண்ணுக்கு. நல்லோர்கள் உள்ளம் தானே பல்லக்கு, நல்லோர்கள் உள்ளம் தானே பல்லக்கு. இங்கே நன்றியை சொல்ல வந்த அன்புக்கு, மானோடு மீனும் வந்து ஆடும், கண்ணீரண்டும் எடை போடும், தொட்டால் தடை போடும். தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டார், யாருக்கும் ஆசை வரும் பார்வைப்பட்டார். வானம் தான் கூரை போலே மையம் எங்கள் வீடாகும், வானம் தான் கூரை போலே மையம் எங்கள் வீடாகும். மானம் தான் ஆடை போலே மக்கள் எங்கள் உறவாகும், மானம் தான் ஆடை போலே மக்கள் எங்கள் உறவாகும். நெஞ்சோடு வஞ்சம் ஒன்றும் இல்லை, நெஞ்சோடு வஞ்சம் ஒன்றும் இல்லை, ஊருக்குள்ளே பகை இல்லை ஒரு பயம் இல்லை. யாராரோ வந்தார் என்னை சந்திக்க, ஏதேதோ சொன்னார் உள்ளம் சித்திக்க. யாராரோ வந்தார் என்னை சந்திக்க, ஏதேதோ சொன்னார் உள்ளம் சித்திக்க. வேண்டாத எண்ணம் எல்லாம் சிந்திக்க, வேண்டாத எண்ணம் எல்லாம் சிந்திக்க. நான் என்ன செய்வேன் ஐயா மன்னிக்க, கைத்தாளம் போட சொல்லும் பாட்டு சொல்ல கேட்டு ஊர் மயங்கும், எங்க பேர் விளங்கும். தேருக்கு சேலை கட்டி தெருவில் விட்டார், யாருக்கும் ஆசை வரும் பார்வைப்பட்டார். தந்தானே தானே தந்தே வந்ததானே, தந்தானே தானே தந்தே வந்ததானே, தந்தானே தானே தந்தே வந்ததானே, தந்தானே தானே தந்தே வந்ததானே. அங்கச்சு கம்பியில வர நேரம் பார்த்து ஏன் லைட் போட்ட? யாரையா லைட் போட்டாங்க? போட்டா பூச்சாரியா? போயா, வெளிச்சம் மட்டும் கண்ணு வச்சு கீழே விழுந்துச்சு, கை கால போயிருந்தா போக விடுவோமா? அண்ணாச்சி எப்படி கப்புனு பாஞ்சு பிடிச்சாரு. ஆமா ஆமா, என்ன மாதிரி ஆம்பளைங்க வந்தா சுத்தி நின்னு வேடிக்கை பாத்தீங்க, வயசு பொண்ணு அப்படியே பாஞ்சு பிடிச்சிட்டீங்க. ஏயா உங்களுக்கு ஏன் சூட்டும் கோட்டும்? இது மாதிரி காரியத்துக்கு தாயா? உங்க கழக்கூத்துல புகுந்து நான் குழப்பத்தை உண்டாக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு போட்டோகிராஃபர், அழகும் கலையை எங்க தென்பட்டாலும் அதையெல்லாம் படம் பிடிச்சு பத்திரிகைகளுக்கு அனுப்புறதா என்னுடைய பொழுதுபோக்கு. அந்த ஆர்வத்தினாலதான் நான் இப்படி. பரவாயில்லைங்க, படம் எடுத்துக்கணுன்னு எனக்கு கூட ரொம்ப நாள் ஆசை. அப்படிங்களா? நான் இப்ப எடுத்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்குங்க, அதில் நீங்க ரொம்ப அழகா விழுந்திருக்கீங்க. அப்படியா? எங்க எடு எடு பார்க்கலாம். ஆமா, யாரையா சுத்த இவனா இருக்கிற? நீ வா போலாம்.
உங்க விலாசம் சொல்லுங்க, நாளைக்கு நானே கொண்டாந்து கொடுத்துறேன். விலாசமா? தெரு ஓரத்துல ஏதாவது ஒரு கூடாரம் இருந்தா உள்ள நுழைஞ்சு பாருங்க. அநேகமா நாங்க தான் இருப்போம். அதுதான் எங்க விலாசம். முடிச்சு பலமா போட்டாச்சு. இனிமே நம்ம கூடாரத்தை அசைக்க யாராலையும் முடியாது. யார கேட்டுக்கிட்டீங்க கூடாரம் அடிச்சீங்க? இது புறம்போக்கு இடம்னு கேள்விப்பட்டோம்ங்க. எந்த பொறுக்கி போய் சொன்ன இது புறம்போக்கு இடம்னு? என் பங்களா பக்கத்துல இருக்கு. இங்க கூடாரம் அடிச்சா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இடத்துக்கு வேணா வாடகை வாங்கிட்டு போங்க. என்ன என்ன சொல்றாரு? பிச்சைக்காரங்கள்ட்ட வாடகை வாங்க. ஐயா கார்லயே வருவாரு. வேற தூக்குடா, வேற இடத்துக்கு போவோம். வேண்டாம் வேண்டாம். பாத்தியா பாத்தியா, நமக்கு ஆதரவு நிறைய இருக்குது. ஆமா, இதே இடத்துல கூட போட்டுக்க. ஐயா பெரிய ஐயா வேண்டாங்கிறாரு. இந்த இடத்துல வேண்டாம்னு சொல்றதுக்கு இந்த ஆள் யாரு? சும்மா மிரட்டாதையா. என்ன உங்க இடமா? யார் இடமா இருந்தா எனக்கு என்னடா? என் பங்களா பக்கத்துல இருக்கு, எனக்கு சொல்ல. குடிசையாலும் உங்களுக்கு சொல்லையா? ஜாகிரதையா பேசு. காலமே மாறிட்டு வருது. குடிசை இருக்கிறவங்க பங்களாவுக்கும் பங்களா இருக்கிறவங்க குடிசைக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தெருவில் நிறுத்தியா என்ன கேவலப்படுத்துறீங்க? உங்களை கவனிச்சுக்கிறேங்க. தனியா போய் பேசி அப்புறம் கவனி பாருங்க. பெரிய ஐயா மிரட்டிட்டு போறாரு. இனிமே இந்த இடம் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க இங்க கூடாரம் போட வேண்டிய அவசியம் கூட இல்ல. சரி, பக்கத்துல அதோ ஒரு படிப்பகம் இருக்குது. நீங்க அங்கேயே போய் தாராளமா தங்கிக்கலாம். அந்த படிப்பகத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு ஒண்ணும்? ஐயா, அந்த இடம் ஒருத்தருக்கு மாத்திரம் சொந்தம் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு சொந்தம். நீங்க தைரியமா போய் தங்கலாம். பயப்படாம போங்க. நாங்க அடிக்கடி வந்து கவனிச்சுக்கிறோம். வர்றோம். சரி 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 சரி. இந்த புடிச்சு பார்த்துட்டு இருக்குது. அவரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கு. அதனாலதான் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ அந்த டேபிள்ல கரெக்டா இருக்குதா? கரெக்டா இருக்கு. அங்க பாரு. ஏண்டா இந்த வீட்டு முதலாளி கூட என்ன உட்காராதுன்னு சொன்னது கிடையாது. அவர் சொல்லாதே நான் சொல்ல உட்காராத. நீ சொல்றதுனால உட்கார்ந்தே தீருவேன். ஏண்டா உட்காராதே உட்காராதேன்னு சொன்னியே, முள்ளு கரண்டி அதுல இருக்குதுன்னு சொன்னியா? அடுத்த தடவை சொல்றேன். அடுத்த தடவை. இந்த தடவை செஞ்சதுக்கு இங்க வா. அடிப்பேன். அடிக்க மாட்டேன். ஆசையா அரைச்சு ஒரே குத்து. பல்ல இடிக்காத கலசை. தப்பி பலோ அது மேல நான் உட்கார்ந்து இல்ல. அதை தூக்கேறி தூக்கி எறியுது. எங்க தூக்கி எறியுது? மூஞ்சில தூக்கேறி. மூஞ்சில என்னடா அது? டைனிங் ஹாலா இல்ல ஃபுட்பால் கிரவுண்ட் நினைச்சீங்களா? நீங்க விளையாடுறதுக்கு என் வந்து கரண்டி தான் கிடைச்சதா? என்னடா கோபு? என்னங்க? ஆமா, இவன் எந்த கட்சியை சேர்ந்தவன்? இவனுக்கு கட்சியாவது மண்ண கட்டியாவது ஒரு கட்சி கிடையாது சார். இல்லன்ற அவன் மூஞ்சில இந்த அறிகுறி இருக்க. எலெக்ஷன் நேரத்துல ஏதாவது ஒரு கட்சியில நமக்கு போய் பூந்துப்பான். கரெக்ட். அதனாலதான் கூட்டத்துல கல்லெறியில குத்தி இங்க கரண்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவனை வெளியே விடாத, வீட்டுக்குள்ளேயே வச்சு வை. ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல நான் நிக்க போறேன். அதுக்கு இவன் யூஸ் ஆவான். எதுக்கு? கல்லறியாவா? முட்டை நல்லா எரிவான். அப்ப நீங்க என்ன எலெக்ஷன்ல அது சமனடியா? டுடே சைனீஸ் நைட். சாவலியா? தம்பி, முதல்ல இந்த ரெண்டு பேருக்கு பேக் வைக்கணும். இல்ல நம்ம மான தங்கி நிறுத்திடும். யார் என்ன சொல்றீங்க? நம்மள தான் அங்கே இருக்குடா. அடி வயிறு எரியுது. இன்னும் கோவம் அடங்கல. அயோக்கிய பசங்களா. ஏன்பா, என்ன இருந்தாலும் நீங்க செய்தது தப்பு தானே? ரத்த காப்புல ஏத்து பேசுற பிள்ளைய நான் இப்ப தான் பாக்குறேன். ஏன்னா எங்களை போட்டு வளைக்கிறீங்க? யாருக்காக நாயா கையா வந்து சம்பாதிக்கிறான்? எனக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை. அதே மாதிரி எனக்கு இருக்கிறதும். நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சர்வ சாதாரணமா செலவு பண்ற ரெண்டு வாரிசுகள் இங்கதான் நான் சந்தேகப்படுறேன். எங்க அப்பா ஒரு சாதாரண சிற்பி, எங்க பெரியப்பா அது கூட இல்ல, சுத்தமா பூஜ்யம். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்தாங்க? பாவி, என்ன போலீஸ்கார மாதிரி கிளாஸ் பண்றான்? போலீஸ்காரங்க தான் உங்களை கேள்வி கேட்கணும், பிள்ளைங்க கேட்க கூடாதோ? தம்பி, முதல்ல உன் மகனை திருத்து. இல்ல அவன் கழுத்தனை நெரிச்சிருவேன். ஏன்பா, சந்திரன் காட்டுதல என்ன தப்பு? ஒரு சாதாரண பொம்மை கடையை வச்சு இவ்வளவு சொத்து சேர்ந்திருக்குதே எப்படின்னு ஊரே கேக்குது. அண்ணா, இப்ப உன் பிள்ளைய திருத்து. இல்ல அவன் கழுத்தை பிடிச்சி நானே நெரிச்சிருவேன். ரெண்டு பேரும் நெரிக்கிறதுலயே இருங்க. இதெல்லாம் என்ன நீங்க வாங்க. தம்பி, வீட்டுக்குள்ளேயே வளருது. ஜாக்கிரதை. இல்ல நம்ம பசங்களே நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. என்னடி திடீர் விஜயம்? நீ தானடி ஒரு தடவையாவது வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு லெட்டர் போட்டேன். இப்போவாது வீடு தேடி வந்தியே,
நம்ம 2 பேரும் காலேஜ் ஹாஸ்டல்ல ஒன்னா தங்கி படிச்சப்ப எப்படி எல்லாம் இருந்தோம். ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே படுக்கையில படுத்து. ஏன் தான் இந்த பரீட்சை வந்ததோ, ஏன் தான் நம்ம 2 பேரும் பாஸ் பண்ணோமோ. ஏண்டி நம்ம 2 பேரும் சந்திச்சு 1 வருஷம் இருக்கும்ல? அதான் இப்ப சந்திச்சுட்டுமே. சரி வா, மாடியில் போய் தமாஷா பேசலாம். மாடி வேலை கிடைக்கலன்னு ஏண்டி வருத்தப்படுற? பேசாம ஏன் கூடவே இருந்துரு. உனக்கு மாசம் 500 ரூபாய் சம்பளம் தரேன். இதெல்லாம் சரியா வருமா? உன்கிட்ட நான் வேலைக்கு இருந்தா அப்புறம் நான் ஜாலரா போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். காக்கா பிடிக்கிறதுக்கு நான் மயங்குறவன் நினைச்சியா? ஐயோ, சும்மா தொடர்ந்து பேசிட்டே இருக்காதடி. காலையில பேசிப்போம், எனக்கு தூக்கமா வருது. அவர் இருக்கிற ரூம் அவரை பூட்டி தானே வைக்க சொன்னேன். பூட்டி தாமா வச்சிருந்தேன். எப்படியோ திறந்துட்டு வந்துட்டேன். ரூபா, யார் இவரு? எங்க அப்பாவா? ஆமா, அவருக்கு பைத்தியம். ஓ மை காட், 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜவைரம் திருட்டு போயிடுச்சு. அதுல இருந்து எங்க அப்பா இப்படிதான் இருக்கார். செய்யாத வைத்தியம் இல்லை. காணாம போன அந்த வைரம் திரும்ப கிடைச்சா ஒருவேளை பைத்தியம் தெரியலாம்னு டாக்டருங்க சொல்றாங்க. நாங்களும் அந்த வைரத்தை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், ஆனா கிடைக்கல. ஏ ரூபா, வைரம் இருந்த இடம் யாராருக்கு தெரியும்? எங்க அப்பா, மேனேஜர் 2 பேருக்கு தான் தெரியும். இல்லம்மா, உங்க தாத்தாவோட உருவத்தை பொம்மையா செஞ்சு கொடுத்த சிற்பி சிங்காரத்துக்கும் தெரியும். அவர் இப்ப எங்க இருக்காரு? பக்கத்துலதான், மேலூர்ல இருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்த நிலைமைக்கும் இப்ப அவர் இருக்கிற பொசிஷனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஓ, நிறைய வித்தியாசம் இருக்கு. முன்ன சாதாரண சிற்பி, இப்ப பெரிய பணக்கார். ஓ ரூபா, அந்த சிங்காரத்தை நாம வாட்ச் பண்ணி பார்த்தா ஒருவேளை காணாம போன அந்த வைரம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். 20 வருஷத்துக்கு முந்தி எடுத்த வைரத்தை இன்னுமா உடைக்காம வச்சிருக்க போறான்? இல்லம்மா, அதை உடைச்சா மதிப்பே போச்சு. முழுசாத்தான் யாருக்காவது வித்திருக்கணும். அங்க போய் விசாரிச்சு பார்த்தா வைரம் யாராரு கைக்கு மாறி போயிருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சிடுது. ஆமாம்மா, நான் கூட நாளைக்கு பழனியப்ப செட்டியார் வீட்டு கல்யாணத்துக்கு கொஞ்சம் வைரம் எடுத்துக்கிட்டு மேலூர் போறேன். நீங்களும் வந்தீங்கன்னா இதையும் விசாரிச்சு பார்த்துட்டு உடனே திரும்பிடலாம். ஆமா ரூபா, எனக்கும் இப்ப வேலை இல்லை, சும்மா இருக்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஆல்ரைட், அதையும் செஞ்சு பார்த்துடலாம். உன்னாலையாவது எங்க அப்பா பைத்தியம் தெரிஞ்சா எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். டோன்ட் வரி. நீ சொன்ன மாதிரியே அடுத்த வீட்டு கோழி மேஞ்சிட்டு இருக்கும்போது ஈர துணியை போட்டு ஒரே அமுக்காமிக்கு கொண்டாந்துட்டேன். ஏண்டா, பக்கத்து வீட்டு கோழியை புடிச்சிட்டு வரா, நம்ம சூப் வச்சு சாப்பிடலாம்னா நம்ம வீட்டு கோழியே புடிச்சிட்டு வந்துட்டேடா. கணக்குல உதைக்குமே. நம்ம வீட்டு கோழி எது? இங்க பார் முதலாளி முத்திரை. இந்த கோழி தானே அங்க மேய்ஞ்சிட்டு இருந்தது. மடையா மடையா, சாமர்த்தியமே இல்லையே, எப்படி பிழைக்க போற? சீனியர், சாமர்த்தியம் சொல்லி அது என்ன சொல்றேன். இதுல 50 ரூபாய் இருக்கு. இத 100 ரூபாய் ஆக்கி காட்டுறது தான் சாமர்த்தியம். 50 100 ஆக்குறதா? என்ன டூப் விடுறியா? 100 ஆக்கி காட்டிட்டா நான் 50 எடுத்துக்கிறேன், உனக்கு 50 தரேன். குத்துவேன். இப்படி ஒரு நாடகம் ஆமாம் பண்ணணும், புரியுதா? புரியுது, ஆனா ஒண்ணு மட்டும் புரியல. என்ன? இந்த நாடகம் 50 ஆனா யாரு உத வாங்குறது? பணம் கிடைச்சா ஆளுக்கு பாதி பாதி. உதவிலையும் அப்படிதான். என்னடா அது கோழிக்கு போர்வை போத்திக்கிட்டு இருக்கிறீங்க? மலேரியா டேப்லெட் கொடுத்தோம். அது கொடுத்துட்டு நீ ஏன்டா அழுகுற? மன்னிச்சுக்கோ. டேய், எதுக்காகடா உன்னை மன்னிக்கணும்? இந்தாங்க ராஜினாமா லெட்டர், நாங்க வேலைய விட்டு நின்னுக்கிறோம். புடிங்க போனா 50. ஒண்ணும் புரியலையே. 14 வருஷம் சர்வீஸ்ல எவ்வளவு மீனை வறுத்திருப்பேன், எத்தனை கறியை வறுத்திருப்பேன், எத்தனை மூட்டையை பொறிச்சு கொடுத்திருப்பேன். அத்தனைய ருசியா இருந்ததா இல்லையா? ஆமா, ருசியா இருந்ததா இல்லையா? ஆமாண்டா, அது உங்க டியூட்டி. இப்ப புது டியூட்டி வந்திருக்குதே. என்னடா புது டியூட்டி? கேவல டியூட்டி. என்னடா அது, யாரோ பாத்திரங்கத்துல தேங்கி சொன்னாங்களா? இல்ல, ஒட்டு கேட்க சொன்னாங்க. எங்க 2 அப்பனும் எப்படி பேசிக்கிறானுங்க, அவங்க நடவோட பாவனை என்ன, அது அப்படியே வந்து சொல்லுங்க. புடி 50 லஞ்சம். ஐயோ, யாரா பாஸ்கர் சென்றணுமா? தம்பி, உள்ளம்பட்டை ஊசி விக்கிறானுங்க. இதை நம்ம சும்மா விட்டு வைக்க கூடாது. பணத்தை பணத்தால தானே அடிக்கணும்.
உனக்கு ஒரு 100 ரூபா கொடு. இந்தடே ஆளுக்கு 100 ரூபா வச்சுங்க. எதுக்கு விடுற ஒரு 50 ரூபா இங்க பேசுனதெல்லாம் அங்க சொல்லாம இருக்கிறதுக்கு. அடுத்த 50 ரூபா அங்க என்னென்ன பேசுறானுங்களோ அந்த பசங்க அவ்வளவு எங்க 2 பேர்த்தையும் வந்து சொல்லணும். இது எவ்வளவு நியாயமா இருக்குது? பெரிய மனுஷால், முடி நரைச்சவங்க, கௌரத்தியானவங்க, சின்ன சிறுசுங்க, உலகம் தெரியாததுங்க, அதுங்க சொன்னதை செய்யலாம். ஆனா பாவம் இல்லையா? என்னடா பாவம்? கோழியை நறுக்கிறதாண்டா பாவம். கோல் சொல்றது ஒண்ணும் பாவம் இல்ல. சீனியர் ஜூனியர் நீங்க நம்ம காரை எடுத்துக்கிட்டு செட்டியாக பார்த்து வயசை கொடுத்துட்டு செக் வாங்கிட்டு வாங்க. ஏன் நீங்க வரலையா? நான் எதுக்கு? சாரா வெளியே போயிருக்கா. அவன் வந்தவன நானும் அவளும் அந்த பொம்மை கடைக்கு போய் விசாரிச்சு பார்க்கறோம். நல்லது. ஓகே ஓகே. ஏன் சார் கார்ல ஏதாவது ரிப்பேரா? ஆமா, பெட்ரோல் அடைக்குது. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நான் ஒரு கல்யாண விஷயமா போய்கிட்டு இருக்கேன். அதாவது மாணிக்க முதலியார் ஸ்ட்ரீட்ல என்ன டிராப் பண்ண போறோம். போலீஸ் வாங்கல வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் லில்லி. உங்க ஊரு? பெங்களூர். எங்க வேலை பாக்குறீங்க? இங்கதான் உயிரோவி சாலையில மாடல் கேர்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்துல தான் உயிரோவி சாலை இருக்கு. போகும்போது ஒரு வார்த்தை, நான் வர லேட்டா தான் சொல்லிட்டு போயிடுவோம். வாய்ஸ் தாராளமா. வாங்க, சும்மா உள்ள வாங்க. இதுதான் நீ வேலை செய்யற இடமா? ஆமா, எப்படி இருக்கு இடம்? சபா பலே, ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ சாதாரணமா ஒரு பொம்மை கடைக்குள்ள நுழைஞ்சது மாதிரி தெரியல. உயிருள்ள மனுஷனையே பொம்மையாக்கி வச்சது மாதிரி தோணுது. ரொம்ப கரெக்ட். அதனால தான் இந்த கலைக்கூடத்திற்கு உயிரோவிய சாலைன்னு பேர் வச்சிருக்காரு எங்க பாஸ். எப்படி? உயிரோவிய சாலை. சபாஷ், பொருத்தமான பெயர். பேர் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு பொம்மையிலும் ஒவ்வொரு அதிசயம் இருக்கு. அதிசயமா? ஆமா, ஒரு பொம்மையை தொட்டீங்கன்னா அது ஆடும், இன்னொரு பொம்மையை பார்த்தா அது பாடும். ஆச்சரியமா இருக்கேன். இந்த ஆச்சரியம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீங்களே சோதிச்சு பாருங்க. ஒவ்வொரு பொம்மையா தொட்டு தொட்டு என்ன சுகம் இருக்குன்னு நீங்க அனுபவிச்சு பாருங்க. நான் போய் எங்க பாஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி. அசையாத பொம்மை நினைச்சு தம்பி கம்பியை நீட்டிட்டா. பாண்டியாண்ணே, Good. hey, chicken. Body remove பண்ணு. hey. அவன் நின்ன மாதிரியே நில்லுங்க. hey, லில்லை, லில்லை. எஸ் பாஸ். யாரோ வெளியே கதவு தட்டுறாங்க. யாரு என்னன்னு செக் பண்ணி அனுப்புல. யாராவது உன்னை தொட்டு டச் பண்ணா வரவங்களடா, பாத்துக்கோ. நீங்க நாங்க மெட்ராஸ்ல இருந்து வரோம். திருப்பி சிங்காரத்தை பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? என் பேர் ரூபா. வைர வியாபாரி ராஜகுமாருடைய மகனை போய் சொல்லுங்க, அவருக்கு நல்லா தெரியும். அப்படியா? இங்கேயாங்க, நான் போய் அழைச்சிட்டு வரேன். என்ன சொன்னீங்க? ரூபாவா? இருங்க.
திடீர்னு பேரை மாத்தி சொல்லிட்டேன். எல்லாம் காரணமா தான். நீ சும்மா இரு. சாதாரண கண்ணாடி கல்லு, அதே எடுக்கிற. நீங்க யாரு? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ முந்திக்கிட்ட. ஓ, நீங்க தான் சிற்பி சிங்காரமா? ஒரு சின்ன திருத்தம், அவருடைய புள்ள. நான் அப்பவே நினைச்சேன்டி, சிற்பினா கொஞ்சம் அழகா இருக்கணுமே. நான் பரவாயில்லையா? எங்க அப்பா நீங்க இன்னும் பார்த்தது இல்லையா? எப்படி இருந்தா நமக்கு என்னடி? நம்ம என்ன மாப்பிளைய பார்க்க வந்திருக்கோம்? மாப்பிள்ளை என்ன பொம்மை கடையில கிடைப்பான்? யோ, நீ என்ன எதத்தாலமா பேசிட்டு போற? என்னது திடீர்னு பாஷையெல்லாம் சேரி பாஷையில வருது? பின்ன என்னய்யா, நாங்க யாரு என்னங்கறத கேட்காம நீ பாட்டு பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? அம்மா மன்னிச்சுக்கம்மா, என்ன கொஞ்சம் அதட்டி பேசினாவே பையன் ஓன்னு அழுதுருவான். ஓ, நீங்க தான் சிற்பி சிங்காரமா? ஆமா, இவருதான் எங்க அப்பா. என் மாமன். நீங்க யாரு? வைர வியாபாரி ராஜ்குமாரோட டாக்டர் ரூபா. இவங்களா? இல்ல, நான் அவ என் தோழி. ஐயோ, உங்களை பார்த்தாலும் தோழி மாதிரி இருக்குது. அவங்க கண்ணே வைர மாதிரி ஜொலிக்குது. மிஸ்டர் சிற்பி, உங்க பையனுடைய வாயை கொஞ்சம் கட்டி வைங்க, இல்லாட்டி ஓங்கி ஒரு அறை கொடுத்துருவேன். பேச்சே சரியில்லை. வைர வியாபாரி பெத்த பொண்ணு மாதிரியா பேசுது? இரும்பு வியாபாரிக்கு பிறந்த பொண்ணு மாதிரி பேசுது. பேசாம ரெண்டாம் மடையா மடையா. அந்த பாப்பா ஏதோ என்கிட்ட பேசணும்னு வந்திருக்கு. உங்ககிட்ட? ஆமா, பின்ன உங்ககிட்டயா? சொல்லு பாப்பா. அப்பா, பாப்பா பரவாயில்லடா, சொல்லுமா. மிஸ்டர் சிற்பி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தாவுடைய சிலையை நீங்க செய்ததுண்டா? அது வந்துங்க. You shut up. நீங்க சொல்லுங்க. அது உங்க அப்பா ஆர்டர் கொடுத்தாரு, அதன் பேர்ல செஞ்சேன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு விலை உயர்ந்த வைரம் இருந்தது, அது நீங்க பாத்துருக்கீங்களா? ஆஹா, அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையே. புடுங்குறான், எங்க அப்பா புடுங்குறான். 40 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட்டுல என்ன சமையல்ல கேட்டா கூட சொல்ற அளவுக்கு ஞாபக சக்தி அவருக்கு உண்டு. பேசாம ரெண்டாம். மிஸ்டர் சிற்பி, காணாம போன அந்த வைரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கிறோம். வெரி குட். இப்பதான் நீங்க 2 பேரும் நம்ம பார்டரையே டச் பண்ணி இருக்கீங்க. நான் யார் தெரியுமா? பிரபல மர்ம கதை எழுத்தாளர். இப்படி ஒரு கதை கிடைக்குமா நான் பேய அலைஞ்சிருக்கிறேன். இத பாருங்க, அந்த வைரம் எப்படி போச்சு, யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அந்த கதையை படமா எடுத்தா 100 நாள் ஓடும். ஐயோ, இது என்னடி சரியான செம்மையா இருக்கும் போல இருக்கு. வைரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நாம ஏண்டி இங்க வரோம்? அதானே, வைரம் எங்க இருக்கு, எவன் எடுத்தான்னு தெரியாம என்ன மட்டும் வந்து விசாரிச்சு என்னமா பண்றது? அங்கதான் சஸ்பென்ஸ். உங்களை பார்த்த உடனே ஒரு சந்தேகம். என்னடா? உங்க முகத்துல ஒரு திருட்டு கடை. நீங்க மாத்திரம் அந்த வைரத்தை எடுத்திருந்தீங்க, அப்புறம் பிள்ளைக்கு ஒரு ஃபைட். அந்த கதையை படமா எடுத்தா 100 நாள் டெஃபினட்டா ஓடும். நீ கதை எழுதுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நானாடா திருட்டு பட்டம் சுமக்கணும்? மிஸ் ரூபா, நான் ரொம்ப நேரம் நின்று பேசக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ். இப்ப லஞ்ச் அவர், நான் சாப்பிட போலாமா? போய் தாராளமா நீங்க போயிட்டு வரலாம். உங்களுக்கு தான் வைரத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, நாங்க வரோம். பாடி போகலாம். ஆனாங்களா எங்க பின்னாலியா? ஃபாலோ. தங்கச்சி கீழே விழ வச்சீங்க. இன்னைக்கு சைக்கிளை கொண்டாந்து ஏற்றி என்ன கொல்ல பாக்குறீங்களா? யாரா சைக்கிள்? அது படபட சைக்கிள் எங்களுக்கு தெரியாதா? தெரியாரோ முட்டாப்பைய. ஆரியா முட்டான், என் தங்கச்சி கிட்ட சொல்லி உங்களை அடிக்க வைக்கலாம் பாரு. தெரியாம கேக்குறேன், உங்க வீட்டுல தங்கச்சி தான் ஆம்பளையா? அங்க 2 பேரும் தான் ஆம்பளை. என்னப்பா ஏன்பா பம்பு இது? கேளப்பா, அவன் அப்பாவி இல்லாம அவன் முதுக பழுக்க வச்சிருப்பான். கையெழுத்தே போட தெரியாத பையன் உனக்கு ஏன்டா பேனா? இருக்குடா நீ புறப்படு. தானா கேளியா? குட் மார்னிங். குட் மார்னிங். இவர்தான் நீங்க சொன்ன அடியாளா? இது அடியாளா?
அப்படியாட சொன்னேன்? அரைஞ்சு பல்ல ஊத்துருவேன். என்ன பார்த்தா அடியால் மாதிரியே தெரியுது. இருங்க இருங்க, வந்த இடத்துல ஏன் வீணா சண்டை போடுறீங்க? முதல்ல விஷயத்தை பேசுவோம். 2 லட்சம் ரூபாய் வைரத்தோட வியாபாரத்துக்காக வெளியில போயிருந்த எங்க மேனேஜர் இன்னும் காணும். 2 லட்சம் ரூபாய் வைரமா? எடுத்துட்டு ஓடி போயிருப்பாரு. அவரு ரொம்ப நாளா எங்ககிட்ட வேலை பாக்குறவரு. அவரை கண்டுபிடிச்சு கொடுக்கறது உங்க பொறுப்பு தான். இதோ அவரோட போட்டோ. இதை வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரோம். என்னடா 10,000 ரூபாயா? நல்ல ஒப்பந்தம். சரி சரி, அடையாளம் தெரிஞ்சு போச்சு. அவர் இருக்கிற இடம், ஊரு எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். அதே பேனா? இது ஏன் உங்களுக்கு? இந்த பேனாவர் தான் மேனேஜர் வைரத்தை மறைச்சு வச்சிருப்பாரு. அப்பா உங்க மேனேஜர் ஒரு கணக்கூத்தாடியா? அவர் ஒரு ஜென்டில்மேன். ஐயோ, இந்த பேனாவே எனக்கு ஒரு கணக்கூத்தாடிக்கிட்டு இருந்துதாங்க கிடைச்சது. அப்படின்னா அவன் தான் மேனேஜரை மறைச்சு வச்சிருக்கான். அவனுக்கு வைரம் எல்லாம் திருட தெரியாது. அவன் வாழைப்பழம் தான் திருடுவான். ஆமாங்க, அவன் ஒரு அப்பாவி. இந்த மாதிரி கெட்டிக்காரத்தனமெல்லாம் அவனுக்கு தெரியாது. உங்களுக்கு புரியாது. அந்த கழக்குத்தாடி ஒரு ஆளை வச்சு வாட்ச் பண்ண. யார் போறது? நீதான் போகணும். நானா? ஆமாங்க, இந்த மாதிரி அளவு உருவத்துக்கு முன்னால எந்த பையனுமே ரகசியத்தை வச்சு காப்பாற்ற முடியாது, கொட்டிடுவான். நீங்க மாத்திரம் கொஞ்சம் மனசு வச்சு மயக்க ஆரம்பிச்சீங்கன்னா மயக்குங்க. உங்களுக்கு விஷயம் வேணும்னா மயக்குங்க. ஆல்ரைட், இன்னைக்கு நைட்டே அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துட. இருட்டுல படுத்துங்குது. தங்கச்சே, தங்கச்சே, வா வீட்டுக்குள்ள போய் படுத்துங்களா. கைய பிடிச்சது இல்லாம யாரையா கேட்க? ஐயோ, நான் என் தங்கச்சின்னு நினைச்சிட்டேன். அந்த பப்பெல்லாம் இங்க வேகாதே. யோ, தொட்டதுக்கு பதில் சொல்லியா? என்னையா பதில் சொல்றது? வேணா பதிலுக்கு திருப்பி தொட்டு போயா? கிண்டலா பண்ற? இல்லையா? கிண்டலா பண்ற? இல்லையா, நான் கிண்டல் பண்ணலையா? நான் சொல்றது கேளு. ஐயோ, கொல்றானே கொல்றானே கொல்றானே. யாரு? விடு அவனை. ஒரே அடிக்க மாட்டே வச்சுக்கிறேன். நில்லுமா. யாரு? நான் யாரா இருந்தா தடிப்பாய என் கைய பிடிச்சுட்டான். என்னது? இவனா? அண்ணனா? இவன் உனக்கு அண்ணனா? விடு, அவன் பல்ல கழட்டுறேன். இப்படி அவளை அடிச்சு ரூபா போட்டு இருக்கு. என்ன இந்த பொண்ணு கைய? ஆமா, பிடிச்சா. பத்தியா பத்தியா ஊத்திட்டான். விசாரிக்கலாம். ஏடா பித்துப்படி, இந்த அளவு உனக்கு எப்படா தைரியம் வந்துச்சு? நான் ஒண்ணு வேணும்னு பிடிக்கல. தங்கச்சி தான் படுத்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு தொட்டேன். அதுக்குள்ள இந்த பொண்ணு சாத்துன்னு சாத்தி புழுகுறா புழுகுறா. இந்தாமா, அபேன்னு சொல்லாத. எனக்கு கோவம் வந்தா அழுதுருவேன். ஆம்பளையா நீ அழுதுருவேன்னு சொல்றீங்க? வேற எப்படி சொல்ல? இந்தாமா, நீ யாரு அது சொல்லு முதல்ல. நான் ஒரு நாடோடி. ஊரு ஊரா தெரு தெருவா அலைஞ்சு ஆடி படி பழக்கிறவ. நீ நம்ம கூட்டத்தை சேர்ந்தவ தானா? ஏமா, உன்னை பார்த்தா நல்ல வசதியா வாழ்ந்த பொண்ணு மாதிரி தெரியுது. வசதிக்கு என்ன குறைச்சல்? நான் தெருவுல நின்னு அண்ணா ஒருத்த ஹல்வா கொண்டாடுவான், இன்னொருத்தன் மசாலா தோசை கொண்டாடுவான், இன்னொருத்தன் காப்பி ஆத்துவான். எதுக்கு? எதுக்க விளங்கல? விளங்கலையே. என் தங்கச்சி கூட தான் தெருவில் நின்று ஆடுது பாடுது. அதுக்கு யாரும் அல்வா வாங்கி கொடுக்கல, தோசை வாங்கி கொடுக்கல, காபி வாங்கி கொடுக்கல. உனக்கு மட்டும் ஏன் வாங்கி கொடுக்கறாங்க? சரிதான். ஏமா, உன் தம்பிக்கு இஸ்குரு லூசா? அதே தம்பியா? ஆனா தம்பி அண்ணே வேணா அவரை கேட்டு பாரு. ஆமா, அண்ணன் தான். அவனுக்கு ஸ்க்ரூ மட்டும் லூஸ் இல்ல, சகலமும் லூஸ். சரி சரி, நீ போவா முதல்ல. நான் போறதா? இந்த ஊர்லயே நீ ஒரு தெருவுல ஆடி, நான் ஒரு தெருவுல ஆடினா வசூல் குறைஞ்சிடுமே. ஏயா, இப்பதான் நம்ம எல்லாம் ராசி ஆயிட்டுமே. நானும் உங்களோட இருந்துடுறேனே. ஏயா சும்மா நிக்கிறேன்? சொல்லையா. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால அது இங்கேயே இருக்கட்டுமே. எல்லா பள்ளியும் காட்டாதரா பயமுடு. ஏமா, உன் பேர் என்னம்மா? ரூபா. ஐயோ, ரூபாவா? பிரேமா, ரூபாய் ஆக்கிட்டு போய் பத்திரமா பாத்துக்கோ. உள்ள போமா. ரூபாயா? நான் நயா பைசா. உங்களுக்காக நாங்க வாழ்ச்சது போதும். இந்த பங்களா எனக்கு பிடிக்கல. சரி, வேற பங்களா பாத்துக்கலாம். சரி, ராஜமா லெட்டர் இருக்கு. சரி, 50 ரூபாய் பணம் இருக்கு. சரி, இந்த ட்ரெஸ் இருக்கு. சரி, எங்களை மன்னிச்சிடுங்க.
நீங்க இறங்கிட்டே இருக்கா இந்த அர்த்தம்? அதான் ஏன் மன்னிக்கணும்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தோணலையா? சரி, உங்களை எதுக்காக மன்னிக்கணும்? சார், ராஜினாமா லெட்டர் எழுதி வச்சிருக்கோம். நாங்க இந்த வேலையை விட்டு நின்னுக்குறோம். ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இதுக்கு சந்தோஷம் தானா? ஏன் ராஜினாமா செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தோணலையா? அதான் நீயே கேட்டுட்டிய, நீயே பதில் சொல்லு. உங்களை பார்த்தா எவ்வளவு நாணயமா இருக்குது, எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. உங்களோட நாங்க ஏன் பிறக்கலன்னு ஃபீல் பண்றோம். சார், அதுல 50 ரூபாய் பணம் இருக்குது. அதை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. உங்க வீட்டுல கொடுத்த ட்ரெஸ் உங்க வீட்லயே இருந்தோம். நாங்க எப்படி கட்டின வேட்டியோட வந்தோமோ அப்படியே போறோம். வேட்டியோட? அப்ப துண்டை கொடுங்கடா. துண்டு போட்டுட்டு வந்தேன். அப்ப வேட்டி கொடு. ஐயோ, துண்டே கொடுத்துறேன். சார், எதுக்கா இந்த 50 ரூபாய் பணத்தை உங்க அப்பா எங்களுக்கு கொடுத்தாருன்னு கேட்க தோணலையா? இப்ப தோணுது, கேக்குறேன், சொல்லு. பெத்த பிள்ளைங்களை சரி செய்யற அப்ப இந்த பங்களால தான் சார் இருக்கிறாரு. எங்க பிள்ளைங்க எங்க போறாங்க, யாரார்கிட்ட பேசுறாங்க, எப்படி பழகுறாங்க எல்லாம் வந்து சொல்லுங்கடா. புடிங்கடா 50 ரூபாய் லஞ்சம்னு சொல்றாரு. வயிறு பத்தி எரியுது. இதுல வயிறு சரி, பிள்ளைங்களை கண்காணிக்க பெற்றவங்களே ஆளை அமர்த்துறாங்களா? ஒண்ணு பண்ணு பாஸ்கர், 100 ரூபாய் கொடு. பாபா, 200 ரூபாய் இருக்கு. இந்த பணம் எதுக்காக தெரியுமா கொடுக்குறான்? எதுக்கு? எங்க அப்பா இவரோட அப்பா 2 பேரும் எங்கெங்க போறாங்க, யார் யாரோட பேசுறாங்க, என்னென்ன பேசுறாங்க எல்லாத்தையும் அப்பப்ப வந்து எங்க கிட்ட சொல்லணும். புரியுதா? சார், இப்படி எல்லாம் துப்பறிஞ்சு எங்களுக்கு பழக்கமே இல்ல சார். யார் அவன்? கேவலம் ஒரு நாய் கூட இந்த வேலையை செய்யுது. உங்களால முடியாத? ஏங்க இந்த விஷயம் பெரியவர் காதுல தொப்புன்னு போய் விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? அடா, பெரியவர் காதல கிணற தொப்புன்னு சொம்பு உழுக்காட்டுற மாதிரி உழுக்காட்டுற. அவர் காதல் விடாம சத்தம் போடாம சைலண்டா எங்க கிட்ட வந்து விஷயத்தை சொல்லுங்கடா. புரியுதா? இவா பாஸ்கர். சின்னவங்க எவ்வளவு அறிவா இருக்கிறாங்க தெரியுமா? அந்த பெரிய மனுஷங்க அறிவு கட்டணுங்கயா. டேய், அவங்க போயிட்டாங்கடா. சரி. பணத்தை எடுறா. அக்கவுண்ட் பார்த்து செட்டில் பண்ற. போடா டேய். அக்கவுண்டா? போடா. கடவுள் படைச்ச உலகத்திலே மனுஷன் இல்லையடா, மனுஷன் படைச்ச உலகத்திலே கடவுள் இல்லையடா. ஏண்டா மனுஷன் ஏக்கிறான், அட ஏண்டா மனுஷன் ஏக்கிறான், எவன் ஏமாந்து இருப்பான்னு பாக்குறான். அட ஏண்டா மனுஷன் ஏக்கிறான், எவன் ஏமாந்து இருப்பான்னு பாக்குறான். ஏண்டா மனுஷன் ஏக்கிறான். காட்டி பணம் வாங்குறான். அட ஏண்டா மனுஷன் ஏக்கிறான், எவன் ஏமாந்து இருப்பான்னு பாக்குறான். ஏண்டா மனுஷன் ஏக்கிறான்.
பாடும் பாட்டுக்கெல்லாம் காலம் ஒண்ணு இருக்குது. ஏற்று பழைக்கும் கூட்டத்தையே கேள்வி கேட்க துடிக்குது. ஏற்று பழைக்கும் கூட்டத்தையே கேள்வி கேட்க துடிக்குது. அட ஏண்டா மனுஷன் ஏற்கிறான், எவன் ஏமாந்திருப்பான்னு பார்க்கிறான். ஏண்டா மனுஷன் ஏற்கிறான். ரெண்டு குட்டிங்களா? ரொம்ப ஜோக்கா ஆடுறாளோடா. டேய், யாருடா புதுசா ஒரு குட்டி வந்து சேர்ந்திருக்க? யோ, நீ என்ன ஆடு மேய்க்கிறவனா? குட்டி கிட்டு பல்ல கழட்டிடுவேன். என்னடா புது குட்டி ஒரு மாதிரியா பேசுற? ஏன் பேச மாட்டா? இவங்க போட்டோ பேப்பர்ல வந்திருக்குதுல்ல, அதான் திமிரி ஏறி போச்சு. பத்திரிக்கலையா? எங்க எங்க இங்க பாரு, உன் தங்கச்சியோடைய கவர்ச்சி படம் வந்திருக்குது. ரொம்ப அழகா இருக்குல்ல? யோ, அத்த ஆட சொல்லியா? எத்த அத்தை அத்தைதான் ஆடுச்சே. பத்திரிக்கையில போட்டோ வந்திருக்க உன் தங்கச்சி. ஆமா, அத ஆட சொல்லியா? அது ஆடி அடங்காச்சு. இப்ப நான் வித்த கட்டுமா? ஓட்டத்தை யாரையா பாக்குறது? அத ஆட சொல்லியாண்ணா? யோ, நீங்க என்ன கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்கீங்களா? ஒழுங்கா பாருங்க, இல்லன்னா போங்க. என்ன பண்ணுவேன்? ஐயோ, பொம்பளை கை எப்படி கதையா? அப்படியா அப்படியா அப்படியா? யாம்பளை கை எப்படி? உன்னை போடுங்க. நான் புறப்படும் போதே நினைச்சேன் ஆட்டத்துல கலாட்டா தான் ஏற்படும். இந்த மாயாடிதான் வம்பிழுத்து சண்டையை உண்டு பண்ணிட்டாளே. என்ன சொன்னே? முறைக்காத தாய, ஏற்கனவே கையோடைஞ்சு போயிருக்கு. நீ காலை ஏதாவது பண்ணி வைக்க. மூஞ்ச பாரு, சாதாரண குத்து சண்டை கூட லாய்க்கு இல்ல. உன் கையில ஆயுதம் கிடைச்சா என்ன பண்ணுவியோ? என்ன பண்ணுவான்? வாழைப்பழத்தை வெட்டி வெட்டி விளக்கெண்ணையில போட்டு திம்பான். சந்திரா, நீ இல்லாம போயிட்டியாப்பா. இன்னைக்கு மேல தெருவுல ஒரு அருமையான ஃபைட். ஐயா தான் ஹீரோ. ஹீரோவா? அப்போ நீ தான் ஜெயிச்சிருக்கணும். பின்ன அந்த ரவுடி பசங்க எல்லாம் ஓடியா போயிட்டாங்களே. ரவுடிங்க எல்லாம் அப்படித்தான் ஓடுவாங்களோ? அதுக்குன்னே பிறந்த ஜென்மமாச்சே. நீயே இருக்கிற வாழைப்பழம் திங்கிறதும் கைத்து மேல நடக்கிறதுமா உன் காலம் கழியுது. யாருப்பா அது? அரையும் குறையுமா துணி பஞ்சம்? யோ, கிண்டலா பண்ற. மேல தெருவுல சண்டை பிடிச்சது நீயா இல்ல அந்த பொண்ணா? சண்டைக்கு காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான். ஏன்டா என்ன எழுத்து பேசுற? தங்கச்சி படத்தை நீதான பத்திரிக்கையில போட்டேன். ஆமா, அதனாலதான் சண்டைய வந்துச்சு. பத்திரிக்கையில போடுற படமா இது? இப்படி போட்டா சண்டை ஏப்பா வராது? உன் தங்கச்சி இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார் தான். அப்படின்னா பேரும் புகழும்னு அர்த்தம். அது இருக்கிறவங்களை பார்க்கும் போதுதான் ஜனங்களுக்கு ஒரு குஷி. மாலையும் போடுவாங்க, காலையும் வருவாங்க. பத்திரிக்கையில படம் வந்தா இவ்வளவு நடக்குமா? மாலை காலு ரெண்டும் உண்டு.
என் படத்தையும் பத்திரிக்கையில போடு சார். ஏன்பா வீடு கட்ட போறியா? கல்லு தேவையா? எதுவா இருந்தாலும் தாங்கிக்கிறேன். என்ன எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும். 4 பேர் மாதிரி நான் அப்படி காலரை தூக்கி விட்டு தெருவில் நடக்கணும். அதை பார்த்து அப்படியே எல்லாரும் கல்லெடுத்து அடிக்கணும், உன் மண்டை உடையணும், படுக்கையில படுக்கணும், அப்புறம் நாங்க வந்து பார்க்கணும். பரவாயில்ல, பேரு வருமே. டேய், படுக்கையில படுத்தா பேரு வராது, ஜோரம் தான் வரும். பத்திரிகையில படம் வர்ற அளவுக்கு உனக்கு என்னையா யோகிதை இருக்கு? அதான் நான் பயனை கிழிச்சா விட்டுட்டு இருக்கேன். இப்ப கிடைக்கவா? இப்போ டேய், சட்டையை கிழிச்சுக்கிட்டா பைத்தியக்காரன்னு சொல்லி கல்ல விட்டு எறிவாங்க. பேரு வருமே. ஒண்ணு பண்ண, பேர் வேணும்னா எவனையாவது கத்தி எடுத்து குத்து, இல்ல எவன் வீட்டையாவது புகுந்து கொள்ளையடி, இல்ல ஓரமா உட்கார்ந்து நோட்டடி. இவ்வளவு செஞ்சா பேரு வருமா? நிச்சயமா முதல் பக்கத்துல கொட்டை எழுத்துல வரும். என்ன யோசனை? கொலையா, கொள்ளையா, இல்ல நோட்டா? பத்திரிக்கையில பா. இவன் வெறும் வாழைப்பழம் இல்ல, உரிச்ச வாழைப்பழம். சந்திரன், சந்திரன், சந்திரன். என்னம்மா பகல்ல வந்து சந்திரனை தேடுற? அவன் ராத்திரில தானே வருவான். ஹோட்டல்ல அவருக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது? ஹோட்டல்லையா? வந்தா சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இப்படி எல்லாம் தவிக்க விட்டா அப்புறம் ரூபா கிடைக்க மாட்டான்னு சொல்லுங்க. கேட்டுக்கிட்டியா தம்பி? இதுக்கு பேர் தான் தகப்பம் விட தூது. பெத்த அப்பனையே காதல் தூது விடுற அளவுக்கு காலம் கெட்டு போச்சு. ஆமா, இவர் புள்ள மூஞ்சிக்கு காதல் ஒண்ணுதான் குறைச்ச. அந்த மாதிரி கனவு கூட காணாதீங்க. நான் யார் தெரியுமா? வைர வியாபாரி மக. கழுத்துல போட்டுக்கிற நெக்லஸ் 1 லட்சம், காதல போட்டுக்கிற ஜுவல்ஸ் 1/2 லட்சம், கையில போட்டுக்கிற பேங்கிள் 1/4 லட்சம். மிஞ்சி போனா உங்க மகன் போட்டுக்கிற கோட்டு சூட்டும் என்ன பெறும்? 500 ரூபா. கிட்ட நிக்க முடியுமா? முடியாது. எனக்கு மாப்பிள்ள நவநகர் பேலஸ்ல இருக்கார். ஜாக்கிரதையா பேசுங்க. வரேன். கழுத்துல 1 லட்சம், காதுல 1/2 லட்சம், 1.5, கையில 1/4 லட்சம், 1.25, 1.25. தம்பி, என்ன கணக்கு போடுற? இல்லண்ணே, இத்தனை லட்சம் ரூபாய் அனாவசியமா ஹோட்டல் ஏற்றுங்கிறதுன்னு வருத்தப்படுறேன்னு. அதுக்கு என்ன செய்ய போற? நீ என்ன செய்ய போற? நான் கேக்குறேன். இல்ல எஸ் பாஸ். அலங்கார் ஹோட்டல் ரூம் நம்பர் 9.
இங்கதானே வந்தான், எங்க போயிருப்பான்? என்னமா என்ன தர்றீங்க? ஒண்ணுமில்ல சார், ஒரு திருடன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து திருடனை தர்றீங்களா? இங்க வந்ததை என் கண்ணால பார்த்தேன் சார். இவன் தான் சார். ஓ மை காட், என் 10 வருஷ சர்வீஸ்ல ஒரு திருடன் ஸ்டேஷனுக்குள்ள ஒளிஞ்சதை இப்பதான் பாக்குறேன். என்னது கையில? இது பொட்டி சார். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லை சார். ஓஹா, ஆமா. பார்க்காமலே அமைக்கிட்டு வந்தியா? வெயிட். நகையெல்லாம் கண்ணை பறிக்குதே. ஏன் சார், இது என்ன விலை பெறும்? ஆஹா, விலையை எங்கிட்டே கேக்குறியா? ஆமா சார். 141. இவனை சர்ச் பண்ண. ரூட்டு வாழைப்பழம். இன்னொன்று வாயத்தோடா கையை தூக்கு. விடுறா. அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார். ஏய், ஒழுங்கா உள்ளத சொல்லு. இந்த வாழைப்பழத்துக்குள்ள என்ன இருக்கு? இது தெரியாதா சார்? வாழைப்பழத்துக்குள்ள சொலை இருக்கு. அதுக்குள்ள இனிப்பு இருக்கு. விளையாடுறியா? தோலை உரிச்சிருவேன். நானே தோலை உரிச்சு தரேன் சார். இந்தாங்க. உன் முதுகு தோலை உரிச்சிருவேன். இந்த வாழைப்பழத்துக்குள்ள ஏதாவது ஆயுதம் வச்சிருக்கியா? வாழைப்பழத்துக்குள்ள ஆயுதம் இல்ல சார், பின்ன வாய்க்குள்ளதான் இருக்கு. வாய் தர. ஒண்ணும் இல்லையே. இருக்க நாக்கு. கிண்டலோட பண்ற? இல்ல சார், நாக்கு ஒரு பயங்கரமான ஆயுதம்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த பொட்டியை எங்க இருந்து திருண்ட? ஆத்தங்கரையில இருந்து. யாரா அவன் குழப்பறான்? ஆத்தங்கரைக்கு இது எப்படி வந்துச்சு? எஸ், B2 போலீஸ் ஸ்டேஷன். கடற்கரை ஹோட்டல்ல திருட்டா? ஜுவல்ஸா? கவலைப்படாதீங்க, திருடன் கிடைச்சிட்டான், விசாரிச்சுட்டு இருக்கேன். எப்ப வேணாலும் வாங்க. ஏண்டா, கடற்கரை ஹோட்டல்ல திருடிட்டு ஆத்தங்கரையில கிடைச்சதாக போய் சொல்றியா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. உன் கூட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க? மதன், பிரேமா, நானு, ரூபா, மொத்தம் 4 பேர் சார். ஆஹா, முதல்ல நாங்க 3 பேர் தான் இருந்தோம். இப்பதான் புதுசா ஒரு ஆள் வந்து சேர்ந்திருக்கு. புதுசாவா? ஆமா சார். அந்த பொண்ணு ரொம்ப ஷோக்கா ஆடுவா சார். ஆனா வாய் தான் கொஞ்சம் நீளம். என்ன சொல்றாங்க? யார்கிட்ட சார் கேக்குறீங்க? என்னடா பொண்ணுங்கிற புதுசுங்கிற கூட்டங்கிற என்னடா? உங்களுக்கு புரியலையா சார்? எங்க தொழிலே கணக்கூத்தாடுறதானே சார். ரூட்ட மாத்தாத. நான் கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு. இந்த நகையை திருநவர் நீதானே? சொல்லு. பேர் வேணும்னா எவனையாவது கத்தி எடுத்து குத்து, இல்ல எவன் வீட்டையாவது புகுந்து கொள்ளையடி. ஆமா சார், நான் தான் நகையை திருண்ணேன். அது போதும். இவனை கொண்டு போய் லாக்கப்ல. என்ன சார் இது? பத்திரிக்காரங்களுக்கு போன் பண்ணாம லாக்கப்ல வைக்க சொல்றீங்க? எதுக்கா? என்ன போட்டோ பிடிச்சு பத்திரிக்கையில முதல் பக்கத்துல போட வேண்டாமா? யாரா அவன்? சுத்த செமியா இருப்பான் போல இருக்கு. கொண்டு போ. கொஞ்சம் இருங்க சார். இந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தை லேபரேட்டரில கொடுத்து செக் பண்ண சொல்லு. எஸ் சார். அண்ணே, அம்மா மேல சத்தியமா சொல்லு, நிஜமா நீ தான் திருடியா? அப்படி எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தானே முடிஞ்ச. வெக்கம் எல்லாம் வெளியே வேற சொல்லு. இத பைத்தியார்த்தனமா திருடி விட்டு. திருடன் மட்டும் சொல்லாத. நானு வேணும்னு தான் போய் ஒத்துக்கிட்டேன். ஏண்டா பாவி பாவி, ஏண்டா இப்படி செஞ்ச? இவர்தானே சொன்னாரு, என்ன எங்கேயாவது கொள்ளையடிச்சா கொலை பண்ணா பத்திரிக்கையில பேர் வரும்னு. அதுக்காக இப்படியா மூட்டை பூச்சியை துரத்தணுங்கிறதுக்காக வீட்டையே கொளுத்துவான ஒருத்தன்? என்ன அண்ணே, இதுல இருக்கிற ஆபத்து புரியாம கிறுக்குத்தனமா விளையாடிட்டியே. என்ன ஆபத்து? இங்க நல்லா சுகமா வேளா வேலைக்கு சோறும் தண்ணியும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ என் படமும் பேரும் பத்திரிக்கை வேற வந்தாச்சு. தங்கச்சி ஒரு பத்திரிக்கை வாங்கி பத்திரமா வச்சிரு. நான் வெளியே வந்த உடனே வீட்டுல கண்ணாடி போட்டு இப்படி ஜம்முன்னு மாட்டணும். கிறுக்கு பய, உன்னை கொண்டு போய் லாக்கப்ல போட்டாங்க பாரு, கீழ்பாக்கத்துல போட வேண்டிய வேணி. எங்க போட்டா என்ன? எனக்கு வேண்டியது விளம்பரம், இல்லைன்னா தான் கலவரம். இத நான் நம்பவே மாட்டேன். நான் விசாரிச்சப்போ அவனே திருடனே என்கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கான். அதான் சொன்னமே சார், முருகன் ஒரு சைக்கோ பேஷண்ட். பரபரப்பான செய்திக்கும் பத்திரிகையில வர்ற பேருக்கும் ஆசைப்படுற ஒரு மனநோயாளி. அதனாலதான் அந்த குற்றத்தை அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் இம்பாசிபிள். இன்ஸ்பெக்டர் சார், ரூபா சொல்றது ரொம்ப கரெக்ட். குற்றவாளியை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன்.
அவங்க 2 பேரையும் கொண்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சு கடைசி நிமிஷத்துல என்னால முடியாம போயிடுச்சு. முருகன் நிரபராதி, அவனை நீங்க விடுதலை செய்திருங்க. நானா என் கையில கிடைச்ச குற்றவாளிய நான் விடவே முடியாது. இன்ஸ்பெக்டர், என் பேச்ச நம்புங்க. நான் யார் தெரியுமா? மத்திய துப்பறி இலாக்காவை சேர்ந்த சிஐடி தாரா. நான் தான். 20 வருஷமா கொள்ளையடிக்கிறதே தொழிலா வச்சிருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ஸ்பெஷல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இத பாருங்க, என்னுடைய ஐடென்டிபிகேஷன் கார்டு. வெரி குட், glad to meet you. Thank you. முருகனை எச்சரிக்கை செய்து அவனை விடுதலை பண்ணிடுங்க. என் வேலை முடியற வரைக்கும் நான் ஒரு சிஐடிங்கிறத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. All right. உனக்கும் தான். முருகனை அழைச்சிட்டு நீ பழைய இடத்துக்கு போயிடு. ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். Okay. சந்திரன் இல்ல? சந்திரனை பத்தி கேட்காதீங்க. சந்திரனை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தயவுசெய்து கேட்காதீங்கம்மா. ஐசா, நான் யார் தெரியுமா? ரூபா, நாங்க சில்லற பசங்க. நாங்க சொல்ற விஷயத்தை கேக்குறீங்களா? என்ன மன்னிக்கணும். எதுக்கு மன்னிக்கணும்? என்னடா கண்டினியூ பண்ணு. புடிங்க முதல்ல. எதுக்கு 50 ரூபாய்? வாங்கிக்கீங்க. படிப்படியா விஷயத்துக்கு வர்றதுதான் எங்க பழக்கம். நாங்க ராஜினாமா லெட்டர். ராஜினாமாவா? ஆமா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியக்கூடாது. புரிஞ்சா எங்க தெரியும் என்ன வருது? இல்லங்க, இந்த வீட்ல நாங்க வேலைக்கு சேர்றப்ப என்ன சொல்லி சேர்ந்தோம்? பொட்டலர் வேலைக்கு தான் சேர்ந்தோம். எந்த பொண்ணு எங்க இருக்கா, யாரோட பேசுறா, இதெல்லாம் கவனிச்சு வந்து சொல்றதுக்கு நாங்க ஆளா? எந்த பொண்ணு? எந்த பொண்ணு? நீங்கதான். யாரோட பேசுறீங்க, எப்படி பேசுறீங்க, இதெல்லாம் கேட்டு வந்து சொல்லுங்கடான்னு சந்திரன் சொல்றாரு. கர்மம், இந்த தொழில எனக்கு தேவையா? அதுக்காக சீனியர், இந்த பங்களா இல்லைன்னா 1000 பங்களா. இது அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சீனியர் புறப்படுங்க. நான் வரப்போ கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆளுக்கு 100 ரூபாய் தரேன். சந்திரன் எப்படி பேசுறாரு, யாரோட பழகுறாரு, அந்த நியூஸ் எடுத்து வந்து என்கிட்ட சொல்லுங்க. அப்படிதானே? அதுதான் இல்ல. ஓஹோ, ஆளுக்கு 200 தரேன்னு சொல்லி வற்புறுத்துறீங்களா? வாங்கிக்கோங்கடா. உங்களையே கொடுக்கறேன்னு சொல்றப்போ வானான்னு சொல்லாமடா. கொடுங்க. ஐயோ, நான் உங்களுக்கு ரூபாய் கொடுக்க போறது இல்ல. இந்த 50 ரூபாய் என்கிட்ட இருக்கு. நீங்க சந்திரன் கிட்ட போய் அவர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்க ஸ்ட்ரைட்டா என் ரூமுக்கு வரலாம். டிஃபன் காஃபி சாப்பிட்டுட்டு நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன், யார் என் ரூமுக்கு வராங்க எல்லாத்தையும் நேரா பார்த்துட்டு நியூஸ போய் அவர்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஓகே? ஹவ் இஸ் மை ஐடியா? ஒண்டர்ஃபுல். பட் கைமாத்து வாங்கின இடத்துல உனக்கு கால் மாத்து தான் கிடைக்க போகுது. நல்ல வேலை பண்ண. இப்படி பண்ணாதான் இந்த பசங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். பொறுக்கி பொட்டலர் பசங்களா. இதுல சீனியர் வேற ஜூனியர் வேறயா? ஏன்னா இவளை பத்தி துப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன். அப்படின்னா எல்லாத்தையும் நான் இங்க நின்னு ஒட்டு கேட்டுட்டாருங்க. சார் நம்ம லிஸ்ட் தான். சில விஷயங்களை தாண்டா எட்டி பார்க்க கூடாது. ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒட்டு கேட்டா தாண்டா உங்களை மாதிரி பொறுக்கி பசங்களா புடிபடுவீங்க. இந்தாங்க. ஒன்னும் லொடக்கு இது நிட்டுக்கடா. ராஜினாமா காயத்தை பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம், கரண்ட் பிடிக்கிற உத்தியோகம். டேய், உங்களுக்கு இன்னும் இருந்து வேலை கிடையாது, வெளியே போங்க. நாங்க போயிட்டா வாய்க்கு ருச்சியா இவ பண்ணி போடுவாடா. என்ன பண்ற? காலை பிடிக்கிறேன். சார், இவரால தான் நான் கேட்டேன். நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே இந்த ஏமாத்திர தொழிலே விட்டுறோம். இதாங்கடா, இனிமே நான் சொல்றபடி மரியாதையா தொழில் செஞ்சீங்கன்னா உருப்படுவீங்க. சொல்லுங்க. கொலை பண்ணுங்க, கொள்ளையடி. கொலை என்னடா? உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தெல்லாம் கொலை பண்ணுங்கடா. பொற்சியார் இருக்கிற நல்ல பழக்கத்தெல்லாம் கொள்ளை அடிக்கடா, உருப்படுவீங்க. என்ன விஷயம்? அம்மா கையில ஒரு 50 ரூபாய் இருந்து பாருங்க. அதை கைமாத்தா வாங்கி வந்தேன். திருப்பி கொடுக்கலன்னா கையை காலை எடுத்துருவேன். தெருமுனையில நிக்கிறான். ஒழுங்கா இருங்க. என்னடா சமையல் இன்னைக்கு? வெண்டைக்காய் சாம்பார். முட்டை, அப்பளம், மாங்காய் செஞ்சது. ஏய் ரூபா, விடுறி. எவ்வளவு நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஆத்துக்கு குளிக்க போகலாம் வாடின்னு சொன்னா ஐநோ. விடுறி கைய. நீங்களா? ஏன், என்னன்னு எதிர்பார்க்கலையா? இல்ல, நிச்சயமா உங்களை நான் எதிர்பார்க்கல. நீங்க என்ன தேடி வந்தது கூட எனக்கு ஆச்சரியமா இல்ல. ஆனா என்ன தொட்டு பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது பாருங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல பிரேமா. நான் ஒரு முடிவோட தான் நெருங்கி வந்து நிக்கிறேன். நீ மட்டும் சரின்னு சொன்னா ஊரறிய உறவு சொல்ல நான் தயாரா இருக்கேன். உங்க முடிவை மாத்திக்கிங்க. ஏன்? நான் ஒரு ஏழை நாடோடி. ஐயோ, இது ரொம்ப பழைய பல்லவி பிரேமா. என்னங்க செய்யறது, இந்த உலகமும் ரொம்ப பழசு தானே. நாம புதுசா ஒரு காரியத்தை செய்ய நினைச்சா அது பெருசா பேச பெரியவங்க இருக்காங்களே. எனக்கு பெரியவர் எங்க அப்பா தான். அவரை நான் எப்படியும் சம்மதிக்க வைப்பேன். இல்லைன்னா தைரியமா எதிர்த்து நிற்பேன். எங்க அண்ணன் உங்க அண்ணன் தானே, அவனை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. ஒரு டசன் வாழைப்பழம் ஆளு தனியே ஒதுங்கிடுவான். எங்க அம்மா என்ன சொல்வாங்களோ. உங்க அம்மா இருக்காங்களா? ஊர்ல இருக்காங்க. ஓ, அப்போ நீ சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. பின்ன பயம் எதுக்கு? அதானே எனக்கும் புரியல. வந்து
உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு துடிக்கிறேன். அது எப்படி சொல்லுதுன்னு தான் எனக்கும் புரியல. சொல்ல துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன, சொல்ல துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன, மூடி மறைப்பது என்ன, மோகம் பிறக்குது வாவா, மூடி மறைப்பது என்ன, மோகம் பிறக்குது வாவா, சொல்ல துடிப்பது என்ன. சொல்ல துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன. கனிகள் ஆட அதை கிளிகள் தேடி வந்து சுவைப்பதென்ன, காதலின் ஊர்வலம் நாளை நாம் காணலாம், சொல்ல துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன, மூடி மறைப்பது என்ன, மோகம் பிறக்குது வாவா, கேட்க துடிப்பது என்ன, கேள்வி பிறப்பது என்ன, பார்க்க நினைப்பது என்ன, பாக்கி இருக்குது வாவா, சொல்ல துடிப்பது என்ன, மெல்ல சிரிப்பது என்ன. ஏன்பா இத தற்கொலை தான் நீ சொல்றியா? ஆமாங்க, செத்து போன குமாரசாமிக்கு நிறைய கடன் தொல்லை, அதனால கிணத்துல விழுந்துட்டான். இது தற்கொலை இல்ல சார், அசல் கொலை. நானே என் கையாலேயே கழுத்தை பிடிச்சு நிறுத்தி கிணத்துக்குள்ள போட்டேன் சார். எதுக்காக நான் இப்படி செஞ்ச? என்னென்ன சார், நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்குள்ள புகுந்து என் தங்கச்சி கையை பிடிச்சு இருக்கா சார். இப்ப நினைச்சா கூட கோபம் தாங்க முடியல சார். நடந்த என்னத்தை சார் சொல்றேன், அவன் இழுக்க இவ அழுக, இவ அழுக அவ இழுக்க, ஒரே ரகல சார். அந்த சமயம் பார்த்து நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சனா இதுல யாரு பத்திரிக்கைக்காரங்களா? ஆமா. ஏன் சார் சும்மா நிக்கிறாங்க? என்ன ஒரு போட்டோ பிடிக்க சொல்லுங்க சார். இந்த பாரு, நீ மட்டும் உண்மையை ஒழுங்கா ஒத்துக்கிட்டா போட்டோ என்ன சீரமாவே பிடிக்க சொல்லுங்க சார். நியூஸ் ரீல்ல போடுங்க சார், ஓடட்டும். நியூஸ் இல்லையா? போட சொல்லுவோம், நீ மேல சொல்லு. நான் போன உடனே இந்த பயல இடுப்பு அப்படி உதைச்சேன், சொத்துன்னு கீழே விழுந்தான். லபக்குன்னு கழுத்தை பிடிச்சேன், சோனங்கி பையன் செத்து போயிட்டான். படம் முடிச்சாச்சா? விடாதுங்க விடுங்க, இனிமே தான் கதையா இருக்குது. கேளுங்க சார், பணத்தை கொண்டாந்து கிணத்துக்குள்ள தொப்புன்னு போட்டேன் சார். போட்டுட்டு சத்தம் இல்லாம வீட்டுக்கு போயிட்டேன். போன உடனே சார் மனசாட்சி போராட்டம். அந்தரத்திலிருந்து 2 சுத்தியில் வந்து தலையில பொடக்கு பொடக்குன்னு அடிச்சு, ஆகாயத்திலிருந்து 2 கால் வந்து அப்படியே நெஞ்சில படக்கு படக்குன்னு அடிச்சு. நீதியா கடமையா? ஆஹா, இதுதான் சார் கேள்வி. நீதிதான் ஜெயிச்சது. இப்ப விளங்கப்படுங்க சார். இப்ப போட்டா அப்படியே அடி அடி. இந்த பைத்தியக்காரன் அரெஸ்ட் பண்ண. எஸ் சார். என்னடி இது? தங்கச்சி நீ கண்டுக்காத, வீட்டுக்கு போ. ஏமா செத்து போன இந்த குமாரசாமி உன் கையை பிடிச்சு இழுத்ததாக அவன் சொல்றானே, நிஜமா? கையை பிடிச்சு எடுத்துட்டானா? என்னடா இது? ஏதாவது கனவுனோ கண்டியா? ஏன்டா முழிக்கிற? பதில் சொல்லு. இது என்ன சார், இது கூட உங்களுக்கு தெரியல? என் தங்கச்சி என்ன காப்பாத்துறதுக்காக வேண்டிய பொய் சொல்லு சார். இப்போ வீட்டுக்கு போ. வாங்க சார், நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம். வாங்க சார். குமாரசாமி வீட்டுல சோதனை போட்டதுல இந்த லெட்டர் தான் கிடைச்சது. ஏய், செத்து போனவன் லெட்டர் எழுதி வச்சிருக்கான், படிக்கிறேன் கேடு. என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் அல்ல. கடன் தொல்லையும் நோயின் அவஸ்தையும் தாங்க முடியாமல் நான் தான் தற்கொலை செய்து கொண்டேன். இப்படிக்கு குமாரசாமி.
இதுக்கு என்னடா சொல்ற? முக்தா பையன் சார் காரியத்தை கெடுத்துட்டான். எவனாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு சாதாரண சார். முருகா, போலீசாருடைய கடமையை செய்ய விடாம தடுக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் உனக்கு தெரியுமில்ல? கொஞ்ச நாள் அண்ணனுக்கு மூளை சரியில்லைங்க. அதான் இப்படி ஏதாவது செஞ்சிருது. தயவு பண்ணி இந்த ஒரு தடவை மாத்திரம் மன்னிச்சிருங்க. ஆல் ரைட், இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் தவணை தரேன். அதுக்குள்ள இவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துருங்க. இல்ல நாங்களே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். வாண்ணே. பண்ணாட்டும், இந்த பாடியை ஸ்டேஷனுக்கு அடிப்போம். எஸ் சார். யாரு இமிட்டேஷன்? கேள்வி வேற. வைர நகைன்னு சொல்லி போலி நகையை போட்டு எங்களை ஏமாத்தினியே, மறந்துட்டியா? நான் ஏமாத்தினது திருடனை. நாங்களும் தான் நீ பெரிய பணக்காரன் நினைச்சு ஏமாந்தோம். கவலைப்படாதீங்க. இப்ப கூட நான் பேங்க் சேஃப்டி லாக்கர்ல 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரிஜினல் டைமண்ட் ஜுவல்ஸ் வச்சிருக்கிறேன். இந்த கதையெல்லாம் நாங்க நீ நம்ப மாட்டா, கண்ணால பார்த்தா தான் நம்புவான். நீங்க நம்பணுங்கிற அவசியமே இல்ல. இந்த மூஞ்சிக்கு வைர வியாபாரோட மக கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமே. அப்பா அப்பா அப்பா, இதுவும் போயிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு யாருப்பா கிடைப்பாங்க? ஏண்டா நான் இல்ல அறிவு கட்டவனே. இந்த இமிடேஷன் கூட சேர்ந்துகிட்டு ஊரை சுத்தன கையா கால ஓடிப்பேன். மரியாதையா சொல்றேன், போகல. அப்பா, இந்த பொண்ணோட வெளியே போனாலும் போவேனே தவிர சத்தியமா அவங்களோட இந்த வீட்டுக்குள்ள வாழ்க்கை நடத்த மாட்டேன். அண்ணே பாத்தீங்களா அண்ணே, என் பையன் தலையெழுத்து பாழா வெட்டியா போறானாவே. நினைச்சேன் நம்ம குடும்ப கௌரவமே இந்த பையனால தான் தொலையும்னு நினைச்சேன். சரியா போச்சு. என் மகன் எடுத்துக்க, தங்க கட்டி அப்ப அப்பனை எடுத்து பேசுவானே தவிர இந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கெல்லாம் என் மகன் போக மாட்டான். ஐயோ பாவம், உங்க பையன் லட்சணத்தை போய் ஆத்தங்கரையில பாருங்க, தெரியும். அங்க என்ன பண்றான்? துணி எடுக்கிறானா? இல்ல, உங்க மானத்தை வெளுக்கிறார். என்ன சொல்ற நீ? கண்ணால பார்த்தத சொல்றேன். தெருவுல மேலம் கட்டி ஆடுற கழக்கூத்தாடி பண்ண உங்க பையன் லவ் பண்றார். நினைச்சேன் பாத்தியா, நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை உன் மகனாலதான் கொலையும் நினைச்சேன். அதே மாதிரி நடந்து போச்சு. என் மகன் பரவாயில்லையே, கண்ணு நல்லாவே இருக்கானா. ஓப்பனா சொன்னானே அப்பா லவ் பண்றேன்னு. எவ்வளவு மெஜஸ்டிக்குவேன். ஏன்பா நான் கண்டினியூ பண்ணட்டா? கண்டினியூ பண்ற, நான் லவ் பண்றேன். சரிப்பா, பெரிய கார் எடுத்துட்டு போ. வரட்டும் அந்த பையன், தோலை உரிக்கிறேன். அண்ணே அண்ணே வரணும். தம்பி இங்க வா, இங்க வா. என்ன உன்னை பத்தி எல்லாம் தப்பா சொல்றாங்க? என்ன பத்தி எப்பவுமே தப்பா சொல்ற ஒரே ஆள் நீங்க தானேப்பா. நீ ஆத்தங்கரையில கலக்குத்தாடி பண்ண லவ் பண்றேன்னு நானா சொன்னேன்? ஓ அதுவா? அது பொய் தானே? இல்லப்பா, நிஜம்தான். பாத்தீங்களா, இப்ப அவரே ஒத்துக்கிட்டார். இப்ப என்ன சொல்றீங்க? இது யோசிச்சு சொல்ல வேண்டிய விஷயம். இதுல என்னென்ன யோசனை? கூப்பிட்டப்பெல்லாம் போவாதான் பட்டு பட்டுன்னு சொல்லணும். டேய், உன் பிள்ளை சொன்னாரா நீ? அப்படி என் பிள்ளைய சொன்னா அவன் பிடிச்சது புளியாம சொல்லல. என் பிள்ளை என்ன மாங்கோப்ப பிடிச்சிருக்காண்டா. டேய், நீ கண்டினியூ பண்றான், நான் லவ் பண்றேன். தேங்க்யூப்பா. அண்ணா அண்ணா. அப்பா கை வாழ்க. தம்பி, இனிமேல் என்ன செய்ய போற? அந்த பயலை காதலிக்காதடா கேட்க மாட்டான். அதனாலதான் நான் கண்டினியூ பண்ண சொன்னேன். கரெக்ட், நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என் மகன்கிட்டையும் சரின்னு சொல்லிட்டேன். இப்ப நீ என்ன செய்ய போற தம்பி? என்ன செய்ய போறேன்னா, அந்த ரூபா பொண்ண ராத்திரியோட ராத்திரியா தூக்கிட்டு வந்து இந்த மெழுகு கொப்பரையில போட்டு அவளை பொம்மையாக்க போறேன். நானும் அந்த பிரேமாவை ராத்திரியோட ராத்திரியா குடிசையில வச்சு அப்படியே நெருப்பு வச்சிட போறேன். வெரி குட். உங்களுக்கு நெருப்பட்டி, எனக்கு மெழுகு கொப்பரை. நம்மள அசைக்க ஒரு பயனால முடியாதுன்னு. தம்பி தம்பி தம்பி, இங்க வா, இங்க வா. என்னப்பா? ஆமா, அந்த பிரேமா பொண்ணுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா மட்டும் தப்பா இருக்காங்க. அப்ப ஒண்ணு செய், முருகனை நம்ம கார்லயே கூட்டிட்டு போய் அவங்க அம்மா அழைச்சிட்டு வந்துரு. ஏன்னா முகூர்த்தம் வைக்கணும். எல்லாம் இஷ்டப்படியே தான் நடக்கும். போப்பா. இந்த பயலுக 2 பேரும் தான் நெருப்பு வைக்கிறதுக்கு தடையா இருந்தவனுங்க. எவ்வளவு சுலபமா சமாளிச்சிட்டேன் பாத்தியா? ஆமா, அவன் கூட மதன் ஒரு பையன் சுத்துவான. அவனையும் அவளோடய வச்சு பொசிக்கிட்டா போகுது. என்ன சார், கப்பல் மாதிரி காரை கொண்டாந்து நிறுத்தி வீட்டையே மறைச்சுட்ட. பிரேமா எங்க முருகா? தங்கச்சி மதனாச்சியும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க மீன் வாங்குறது. ஓஹோ. ரூபா? ரூபா 2 நாளா காணும். ஆமா, இப்போ உங்க அம்மா எங்க இருக்காங்க? பக்கத்து ஊர்ல தான், திரும்பூர்ல. ஆஹா, அப்ப ஒண்ணு செய். என்ன? இந்த கார் எடுத்துட்டு போய் உங்க அம்மாவை கையோட கூட்டியா. எதுக்கு? நம்ம ஊர்ல திருவிழா வர போகுது இல்ல, அதை பாக்கணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டதா பிரேமா சொல்லிச்சு. அதனாலதான் சொல்றேன், உங்க அம்மா கூட்டியாங்க. அது கார் இருக்கு. என்னப்பா அது? என்ன? கார் இருக்கு, டிரைவர் இருக்காரு, நேர போய் கூட்டியாங்கிறேன். கால் இருக்குது, கார் இருக்கு, நான் நடந்தே போறேன். வேண்டாப்பா, கார் நடந்தே சாரி, கார்ல ஏறி பாத்துறேன் இன்னைக்கு. இந்தாப்பா, பக்கத்துல திரும்பூருக்கு போய் உங்க அம்மா கூட்டு வந்துருப்போம். சீக்கிரம்.
தேடுற முன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியதா இருக்குது. என்ன விஷயம் சொல்லு. நானே ஒரு நாடகம் போட போறேன், அதுல நடிக்கிறியா? ராஜபாட்டு வேஷம் கொடுக்குறியா? ராஜா பார்க்க கதாநாயகன். ஓஹோ, அது கம்மி நடிக்க மாட்டீங்களா? தெருவில் ஆடிட்டு இருந்த பையன் உன்னை நடிக்க கூப்பிட்டா 1008 கேள்வி கேக்குறியா? யோ, நான் நாடகத்துல நடிக்கணும்னா முதல்ல நீ கதையை சொல்லணும், சம்பளம் பேசணும். என்ன சினிமா பாணியில் இருக்குது? ஆமா அப்படிதான். சரி, என்ன நாடகம் போட போற நீ? என்ன கதை? நவீன பட்டியல்தான். எனக்கு பிடிச்சிருச்சா, நான் நடிக்கிறேன். பிடிச்சிருக்குதா? அப்ப ஏயா இரியா, குழந்தை வீட்டுல விட்டு வந்துடுறேன். குழந்தை இது, இதுக்கு போறதுக்கு தெரியாதா? பையன் கொடுத்துட்டு அனுப்பியா? நீ ஏரியா? பாப்பா ஜாகிரதையா போமா. உனக்கு விட தெரியுமா? நீ ஏரியா? விடுவேன். போலாமா? விட தெரியுமா? ஒன்றை காக்கிறேன். ஜாகிரதையா, ஜாகிரதை. வாங்க. நீங்களா? ஆமா, தேவியின் தரிசனத்துக்காக இருட்டுல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட்டுக்கு போறப்ப கூட அண்ணன் வீட்டை தானே இருந்துச்சு. அவனை நான் தான் வெளியே அனுப்பிச்சிட்டேன். கூட வந்த அண்ணாச்சியும் செந்தரோட சர்வீஸ்க்கு போயிருப்பாரு. ஆமா. எல்லாம் என் செட்டப் தான். எதுக்காக இப்படி செஞ்சீங்க? எதுக்காகவா? தேவியை தனிமையில் சந்திக்க. எல்லாம் ரெடியா? ரெடிதாங்க. நான் உள்ள போய் அந்த பெண்ணுகிட்ட மெதுவா பேச்சு கொடுத்துக்கிட்டே விளக்க அனுப்பிச்சிடுறேன். உடனே நாங்க வந்து மதனும் பிரேமாவும் சத்தம் போட முடியாதபடி வாயை கட்டி நெருப்பு வச்சிடறோம். கரெக்ட். அப்பா, இப்ப புரிஞ்சுதா? என்ன நம்ப பிரேமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மாவோட முருகன் வந்துடும். இது மன்னிச்சிருங்க, உங்க மனசு புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டேன். பிரேமா, பிரேமா, மதன், என்ன பதிலே காணோம்? அப்பா போல் இருக்கே, இப்ப என்ன செய்யறது? அப்பா தானே, வரட்டுமே. அவர் தான் நம்ம கல்யாணத்துக்கு சமைச்சிட்டாரு. அதுல பிரேமா, என்னை முருகனோட போய் உங்க அம்மா கூட்டு வர சொன்னாரு. நான் அங்க போகாம இங்க இருக்கிறத பார்த்தா எக்கச்சக்கமா கோவம் வரும். நம்ம கல்யாணத்தை நிறுத்துவாரு. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? அதானே, ஒரு ஐடியா. நான் போய் இந்த படுக்கைய முகத்தை நல்லா மூடிட்டு படுத்துறேன். அவர் வந்து கேட்டா மதன்னு சொல்லிடு. சீக்கிரம். நல்ல தூக்கம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இல்ல இப்பதான் வந்தேன். ஆமா, படுத்திருக்கிறது யாரு? மதனா? ஆமா. முகத்தை மூடிக்கிட்டு படுத்திருக்கிறானே. இல்ல வந்து கொஞ்சம் ஜுரம். எழுப்பிட்டுமா? இல்ல வேண்டாம், அவன் அப்படியே நல்லா தூங்கட்டும். ஆமா. நாய்களை கட்டி நெருப்பு வைங்களா? காதல். மதுவை எடுத்து கொஞ்சம் ஊற்று, அந்த மயக்கத்திலே வரும் பாட்டு, மலர் இதழை திறந்து கொஞ்சம் காட்டு, அந்த இனிய சிரிப்பில் சுவை கூட்டு, மதுவை எடுத்து கொஞ்சம் ஊற்று. ஆடும் வரை தொட்டவுடன்
கொஞ்சம் ஊற்று. கட்டப்பா என்னை கட்டப்பா, எப்பரே கட்டப்பா என்னை கட்டப்பா, பக்தன் என்றால் என்னை கட்டப்பா, நீ பாதி என்றால் பெண்ணை கட்டப்பா, எட்டப்பா அப்பா யப்பா யப்பா. தகுமோடா சொல்ல தகுமோடா, நீ புத்தி சொல்ல தகுமோடா, வருமோடா இளமை வருமோடா, வருமோடா இளமை வருமோடா, விட்டு போனால் இளமை வருமோடா, ஏடமூடா இங்கிருந்து போடா, உள்ள எவன்டா பையல கொண்டு வாடா சோடா. இந்த நாடகத்தில் நடிக்கிறானே அவன் மதன் மாதிரி இல்ல? அதை எப்படி தப்பி இருக்க முடியும்? அவனை தான் குடிசையில வச்சு கொளுத்திட்டனே. நீ வேற எதை கொடுத்தனியோ எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு. அவனை பாரு. நீ எப்பவும் சந்தேகப்பட்டவனாச்சே, நல்லா பாரு அவனை. கள்ளை உன் உண்டு காதல் பெண்டு, கள்ளை உண்டு ஆஹா காதல் பெண்டு, உறவை தேடும் உலகப்பா, நீ மாயையை விட்டு விலகப்பா. ஆஹா 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 மையல் பொங்க கைகளினாலே, மையல் பொங்க கைகளினாலே, மங்கையை கட்டும் உலகப்பா, உன் மனதை கட்டி போடப்பா. சாமி யாரப்பா இந்த சாமி யாரப்பா, ஒழுங்கா சொன்னா கேட்காதப்பா, ஒரு முறை சொன்னா உரைக்காதப்பா, விருந்தையும் மருந்தையும் கொண்டு வாடப்பா. புத்திக்கு வேணும் மருந்து, புத்திக்கு வேணும் மருந்து, நான் சொன்னதை கேட்டு திரும்பி, நான் சொன்னதை கேட்டு திரும்பி, ஞானப்பாலை குடிச்சிருக்கேன் எனக்கு ஏண்டா விருந்து. அப்படி சொன்னா எப்படி, நான் இனிமேல் உங்க சொற்படி. இந்தாங்க சாமி அடியேந்திருந்து நெய்யிலே செய்த அப்பம், ஆஹா இது நெய்யிலே செய்த அப்பம், நீங்க உண்ண வேணும் என் விண்ணப்பம். ஆஹா நஞ்சை கலந்தனையா, என்னை கொல்ல நினைத்தனையா, நஞ்சை கலந்தனையா, என்னை கொல்ல நினைத்தனையா, அட பஞ்ச பயலே பாதி பயலே, என்ன நடக்குது பார்க்கவா. சாமி சாமி நல்லா எரியட்டும். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, இந்த அப்பமிட்ட தீ உந்தன் வீட்டிலே அப்பனே. ஓட்டப்போ வீட்டை சுடும் தன்னினை தன்னை சுடும், ஓட்டப்போ வீட்டை சுடும் தன்னினை தன்னை சுடும், ஓட்டப்போ வீட்டை சுடும் தன்னினை தன்னை சுடும், ஓட்டப்போ வீட்டை சுடும் தன்னினை தன்னை சுடும். நாடகத்தை நல்ல முறையில் முடிக்க காரணமா இருந்த களக்கூத்தாடி மதன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை
இந்த மாலை மட்டும்தான் கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாடகத்தையே ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாயா? புத்தி ஒண்ணு விட்டு போக மாட்டேங்குது. மாலை 3 ரூபா தேருண்டா. 3 ரூபா கூட இந்தா. சந்திரா, இவனா மதன்? ஆமாங்க. அப்படின்னா குடிசையில் இருந்தவங்க பாஸ்கரும் பிரேமாவா? பாஸ்கரும் பிரேமாவுமா? நான் மோசம் போயிட்டேன். நான் மோசம் போயிட்டேன். இவரையா மோசம் போயிட்டாரு? என்ன கத்துறாரு? எனக்கு முருகன்னு பேரு, பித்தக்குழின்னு பட்டம். எங்க வந்த? நீ எப்படி இருக்கிறன்னு பார்த்துட்டு போறான்னு தான் வந்தேன். எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கிற லட்சணம் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. என்ன சித்திரவதை செய்யாத. நான் நொந்து போயிருக்கிறேன். உன் தங்கச்சியை காதலிச்ச பாவத்துக்காக என் மகன் நெருப்புக்கரை ஆகிட்டான். வாரிசுக்கு ஒரே பிள்ளை, வாழ வேண்டிய வயசுல எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டான். நான் அணுவா உருகி சாகிறதுக்கு இந்த ஒரு துயரம் போதும். ஓஹோ, சோகன் தலைக்கு மேல புடவிச்சதுக்கு அப்புறம் தான் ஞானம் பிறக்குதோ? கவலைப்படாத, செத்து போன உன் மகனை புழைக்க வைக்க என்னால முடியும். என்னடா உளர்ற? உணரல, உனக்கு தெரியாத உண்மையை சொல்றேன் கேளு. எரிஞ்ச குடிசையில இருந்து உன் மகனையும் என் தங்கச்சியும் காப்பாத்தி ரூபா ஆஸ்பத்திரியில வச்சிருக்கான். என் மகன் உயிரோடு இருக்கானா? முருகா, என் மகனை காப்பாத்துனதுக்காக உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். எனக்கு பணம் வேண்டாம். வேற என்ன வேணும்? ஒரு உயிர் வேணும். உயிரா? ஆமா, கொள்ளை அடிச்சு, கொலை செஞ்சு, குடியிருந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சு, சட்டத்தை ஏமாத்தி, தண்டனைக்கு தப்பி, வகையா வக்கணையா சுகமா வாழ்க்கை அனுபவிக்கிற ஒரு பெரிய உயிர் இப்ப எனக்கு வேணும். அது நீதான். என்னடா மிரட்டுற? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே. ராமாயண காலத்துல நீ ஒரு அரக்கன், மகாபாரத காலத்துல நீ ஒரு அயோக்கிய, மகாத்மா காந்தி காலத்துல மனித குலத்துக்கே நீ ஒரு பகைவன். உன்னை ஒரு அப்பாவின்னு நினைச்சேன். இப்ப நீ பேசுறத பார்த்தா நான் நினைச்சது தப்புன்னு தெரியும். ஆமா, வெளி உலகத்துக்கு நல்லவனாகவும் வீட்டுக்குள்ளே கெட்டவனாகவும் ரெட்ட வாழ்க்கை நடத்துறே நீ. அதே மாதிரிதான் இந்த அப்பாய் வேஷம். நான் என்னைக்குமே அறிவாடிதான்டா. ஆனா உனக்காகத்தான் இத்தனை நாள் இந்த அப்பாவையா நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நடிச்சையா? எதுக்காக? அப்படிக்க ரங்கநாதா, நான் யாரு தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு கதையை சொல்றேன் கேளு. அப்ப எனக்கு 7 வயசு. அப்பவும் திருபுரத்துலதான் எங்க வாழ்க்கை கிடந்துச்சு. களக்குத்து தான் எங்களுக்கு தொழில். ஒரு நாள் நீ ஆளரப்பி என் தகப்பனை கூப்பிட்ட. அந்தரங்க அறையில ஒரு சதி திட்டம் உருவாச்சு. எடுக்க முடியாத இடத்துல இருந்த ஒரு வைரத்தை எடுக்கிறதுக்காக என் தகப்பனுக்கு நீ விலை பேசின. இந்த சதிக்கு அவர் கட்டுப்பட மறுத்தார். என் தாயையும் 7 வயசு குழந்தையா இருந்த என்னையும் பிணை பொருளா வச்சு பயமுறுத்தின. பாசத்துக்கு கட்டுப்பட்ட என் தகப்பன் உன்னுடைய மோசடிக்கு உடந்தையானார். காவல் நிறைஞ்ச அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு கயத்துல ஊர்ந்து வைரத்தை திருடி கொண்டாந்து கொடுத்தார். கொடுத்த பிறகாதவரை நீ சும்மா விட்டையா? இல்ல, திருட்டு கூட்டத்திலேயே என் தகப்பனை நிரந்தரமா இருக்க சொன்னேன். வீரசாமி, இந்த வைரம் என்னமா ஜொலிக்குது பாத்தியா? ஆமாங்க, இந்த வைரத்துக்கு மூளையே இல்லையே. இருந்திருந்த அந்த மனுஷனோட கட்ட புத்திய பார்த்து எப்போ கண்ணை மூடி இருக்குங்க. அண்ணன், இனிமே நம்ம வீட்டுக்கு லைட்டே தேவையில்லை. இந்த வைரத்தோட ஒளியில கோபுரத்தோட உச்சிக்கே போயிடலாம். அப்படி ரொம்ப உயர போயிடாதீங்க, அப்புறம் கீழே பூமியை பாக்குறது பயமா இருக்கும். அண்ணே, முதல்ல இந்த கிழக்கூத்தாடி பையில செட்டில் பண்ணி வெளியே அனுப்பு. என்னங்க செட்டில் பண்றதுக்கு இருக்கு? என் பொண்டாட்டி பிள்ளைகளை என்னோட அனுப்பிச்சு வச்சா போதும், நான் போயிடுறேன். வீராசாமி, நீ ரொம்ப கெட்டிக்காரன், நல்லபடியா வாழ வேண்டியவன். மறுபடியும் என் தெருவுக்கு போக விரும்புறேன். எங்க கூட இருந்துறே நீ.
சாமி நான் ஏழைதான், ஆனா ஓனாயோட வாழ்ந்து எங்களுக்கு பழக்கம் இல்ல. என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். உன்னை வெளியே விட்டா நீ எங்களெல்லாம் மாட்டி விட்டுலான்னு பாக்குறியா? அப்படின்னா உன்னை நீ திருடனா மாறு, இல்ல குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போய் சேரு. நீங்க கேட்ட வைரத்தை தான் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. மறுபடியும் எங்களை ஏன் கெட்டு போக சொல்றீங்க? நீங்க நல்லா ஆச்சுங்களா? உங்களை யாரும் கெட்டு போக சொல்லமா, நீங்க நிம்மதியா வாழறதுக்கு ஒரு வழி சொல்றோம், அவ்வளவுதான். திருடி பழைக்கிறதுல கிடைக்கிற நிம்மதி எங்களுக்கு தேவையில்லை. அதோட நாங்கெல்லாம் செத்துடுறதே மேல். இப்ப நீ சம்மதிக்கிறியா? ஒண்ணு மட்டுமில்ல, உன் குடும்பத்தையே கொதிக்கிற இந்த மனித கொப்பரையில போட்டு உண்மையை அழைத்திருவேன். என்ன சொல்றேன்? சுட்டு பொசுக்கிறேன். என் தாயும் தங்கையும் ஓடி ஒளிஞ்சி உயிர் தப்பி உன் பார்வையிலிருந்தே மறைஞ்சோம். அந்த காட்சி துள்ள துடிக்க என் தகப்பன சுட்டு பொசுக்கிறையே, அந்த காட்சி என் மனசை விட்டு மறையலடா, மறையல. 1 வருஷத்துக்கு முன்னால யார கொலை செஞ்சு புதைச்சையோ அதே வீராசாமி மகன் தான் நான். என்ன, நீ வீராசாமி மகனா? ஏ, நம்பிக்கை இல்லையா? பிள்ளை பூச்சிக்கு கொடுக்கு முளைச்சு கொட்ட வருதுன்னு பயமா இருக்குதா? பால் கொடுத்த பசு மாமிசம் கேட்குதுன்னு அதிர்ச்சியா இருக்குதா? ஏய் வெங்கநாதம், சரித்திரம் திரும்புதடா. துள்ள துடிக்க தகப்பன பொண்ணையே அதுக்கு பலி கேட்டு வந்து நிக்கிறேன்டா. முட்டாள், நீ நிக்கிறது யாருடைய மாளிகைங்கிற நினைப்பு இல்லாம பேசாத. இப்ப நான் ஒரு குரல் கொடுத்தா என்ன நடக்கும்? உன்னுடைய ஆனை சேனை ஆள் அம்பு அத்தனை இங்க வந்து சேர்ந்து உன்னை காப்பாத்தும் நம்புறியா? அதுதான் இப்ப நடக்காது. வெங்கநாதம், சத்தம் வர்றதுக்குள்ள நீ செத்து விழுவ. மடையா, இப்ப நீ என்ன தொட்டா சட்டம் உன்னை சும்மா விடாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஊருக்கு உலகத்துக்கு நான் ரொம்ப பெரிய மனுஷன்டா. நீ பெரிய மனுஷனா இருக்கிற காரணத்தினால்தான் நான் அப்பாவை அறிமுகமானேன். வெங்கநாதம், இப்பவே இதே இடத்துல உன்னை குத்தி கொலை பண்ணிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு சொன்னா கூட, அடா பாவி, விளம்பரத்துக்காக ஆசைப்பட்டு செய்யாத குத்தத்தை சிறிதாக ஒத்துக்கிட்டானே பைத்தியக்காரன் அப்படின்னு உலகமே எனக்கு சாட்சி சொல்லு. இது ரொம்ப பயங்கரம். நீ எங்களையெல்லாம் மிஞ்சிட்ட. இனிமே உன்னை உயிரோட விட்டு வைக்கிறதே தப்பு. ரங்கநாதன், நான் கடக்கூத்தாடி. குறி தவறாம கத்தி எறிகிறது எங்க குலத்தொழில். ஆடாம அசையாம இருந்தா உன்னை நோகாம சாகடிப்பேன். இல்ல இதே மாதிரி சித்திரவதை தொடரும். ஜாக்கிரதை. முருகா, உன் திறமைக்கு நான் தலைவணங்குறேன். உன்னை 2 கையெடுத்து கும்பிடுறேன். என்ன மன்னிச்சு விட்டுரு. நீ கும்பிடுறதுக்கு நான் தெய்வமும் இல்ல, உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ மனுஷனும் இல்லை. நீங்க வச்ச நெருப்புக்கு தப்பி நான் வந்திருக்கிறேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எழுதுங்கப்பா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், உடனே
வெங்கடாதம் பிள்ளை வீட்டு புறத்துவாங்க. ஒரு கொலை. ஆமா, இப்ப போனா குற்றவாளி உடனே பிடிச்சுதான். ஏன் பேரா? இல்ல சார், எங்க அப்பாவை கொலை பண்ணது நான் இல்ல சார். ப்ளீஸ் தயவு பண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். அம்மா அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. இப்ப எனக்கு அடைக்கலம் கொடுங்க. அடைக்கலாமா? என்ன தம்பி சொல்ற? போலீஸ் என்ன தொட்டிக்கிட்டு வராங்கம்மா. நீ பக்கத்து அறையில என்ன நான் பாத்துறேன். முருகா வாமா. என்னம்மா உங்க முகத்துல கலவரம் தெரியுது. எங்களை எதிர்பார்க்கவே இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, உட்காருங்க, இதை காசு கொண்டு வரேன். காசு வேணாம்மா, எனக்கு கொஞ்சம் சுக்கு கஷாயம் கொடுங்க. ஏண்டா உடம்புக்கு என்னடா? நேற்று ஒரு கடப்பாறையை முழுங்கிட்டேன், அதை இப்ப ஜீரணம் பண்ணியா? ஐயோ, உனக்கு இன்னும் இந்த அப்பாவிக்கு போகலையடா? இல்லம்மா, அப்பாவி எப்பவோ செத்து போயிட்டான். இப்பாவி